வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரேஸ் மார்க் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாம்ஸ்க்குண்டான கிரேஸ் மார்க்ஸ் தான். இப்போ இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் சிலபஸ் கிரேஸ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இருக்குது, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 செக்ஷன்ஸுமே எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க பார்த்துடுறோம். இப்போ வந்து இந்த கிரேஸ் மார்க்கிட்டு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த கொஷினை வந்து அந்த கொஷின் நம்பர் போட்டு அந்த ஏதாவது ஒன்று ஒரு லைனோ இல்லை வந்து சும்மா ஒரு 16 மார்க் கொஷின் ஒரு கிரேஸ் மார்க் கிடச்சாலும் அதில் ஒரு லைன் ஏதாவது எழுதியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யாராக ஒரு கொஷின் நம்பர் போட்டு ஒரு லைன் கூட எழுதாமல் சும்மா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட மாட்டாங்க, சரிங்களா? அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ இந்த 2 மார்க்ஸ்லாம் இருக்குன்னா 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அந்த ஜஸ்ட்டு நம்பராவது போட்டிருக்கணும். நம்பர் போட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைனாவது எழுதியிருக்கணும், சரிங்களா? அதுதான் அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கிரேஸ் மார்க் போடுவாங்க. நிறைய பேர் ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் எழுதுனா கிரேஸ் மார்க் போடுவாங்களா அப்படி கேட்பீங்க. நம்பர் மட்டும் போட்டாலாம் கிரேஸ் மார்க் போட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு லைனாவது எழுதியிருக்கணும் கிரேஸ் மார்க் போடுறதுக்கு. அது வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எந்த ஒரு செக்ஷன் வைஸ் கொஷினாக இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேஸ் மார்க் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கொஷின் வந்து ஏதாவது டேட்டா மிஸ்ஸிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த கொஷின் அதாவது அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஷினே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வந்து ஒரு இர்ரெலவெண்ட் வேர்டாக இருக்கும். சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்டு, அதாவது ஒரு கொஷின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எது பிரின்சிபல் அதுமாதிரி கொடுக்குறாங்கன்னா அது வந்து அந்த பிரின்சிபல் நேம் இல்லாமல் வேறு ஏதாவது நேம் இருக்கும். அந்தமாரி தான் அது அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லி உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குதுட்டு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா ME 3591 டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸு. இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து உங்களுக்கு 12A அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் கொஷின் அட்டன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு 2 லைனாக எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க, சரிங்களா? அதில் எந்த ஒரு நெகட்டிவ், அதாவது 13 மார்க்னா 13 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ் அப்படியே போட்டுருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மார்க்ஸையும் குறைக்க மாட்டாங்க. கிரேஸ் மார்க் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் கொஷினை எழுதி ஒரு லைன் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கம்ப்ளீட்டாக போடுவாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா EC 3491 கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு 15B அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா EC 3501 இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், சரிங்களா? இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து செகண்ட் ஒன் அது வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2 மார்க்ஸில் செகண்ட் ஒன்று ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கணும். நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோம், எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த 2 மார்க்ஸில் இந்த செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க்கில் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ME 3592 சப்ஜெக்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16A கொஷின் நம்பர் 16A வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க், அதாவது பார்ட் சி கொஷின், சரிங்களா? பார்ட் சி இந்த 16A கொஷின் நம்பர் இது வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு CEC 352 சேட்டலைட் கம்யூனிகேஷன். இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13A வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. அது என்ன எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் நாய்ஸ் டெம்பரேச்சர் கால்குலேஷன் அதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் கொஷின். ஆனால் அவங்க கேட்டது வந்து டெம்பரேச்சர் கால்குலேஷன் கேட்டாங்க. அதனால் டெம்பரேட் கால்குலேஷன் கேட்டாங்க. டெம்பரேட் கால்குலேஷன் கேட்டதுனால உங்களுக்கு இது வந்து கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா? அதாவது உங்களுக்கு கொஷின் ஒரு நேம் கேட்காம வேறு ஏதோ ஒரு நேம் வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கட்டு. அதுதான் எதனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போது அப்கமிங் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் வந்து எப்படி, அதாவது ஒரு கொஷின் வந்து சம்மந்தமே இல்லாத வேர்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா ஏதாவது டேட்டா மிஸ்ஸிங், அதாவது இப்போ ஏதாவது ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்னா அந்த ப்ராப்ளம்க்கு டேட்டா இல்லை, அந்தமாதிரி கொஷினாக நீங்கள் அட்டன் பண்ணிடணும், சரிங்களா? ஜஸ்ட்டு
அந்த ஒரு கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 2 லைன் எழுதிட்டு அதில் வந்து திஸ் ஆர் திஸ்ட் ஆப்ஷன் கேட்பாங்களே. இப்போ வந்து 13A 13B 2 இருக்கும். அதில் திஸ் ஆர் திஸ் கரெக்டாக 13A எழுதணும், இல்லைனா 13B எழுதணும். அதில் வந்து 13A இப்போ வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது ஜஸ்ட்டு 13A போட்டு ஏதாவது ஒரு லைன் எழுதுங்க. 13B போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதி வைங்க. சரிங்களா? அது அவுட் ஆஃப் சிலபஸ் ஜஸ்ட்டு சந்தேகம் இருந்தாலே இந்தமாதிரி பண்ணிடுங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ 13A அட்டன் பண்ணி ஒரு லைன் எழுதுகிறவங்களுக்கு இந்த கிரேஸ் மார்க் கம்ப்ளீட் மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு CEC 367. இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் நேம் வந்து இண்டஸ்ட்ரியல் IoT அண்டு இண்டஸ்ட்ரி 4.0. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இந்த 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து CCS 341 டேட்டா வேர்ஹவுசிங். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு வந்து உங்களுக்கு 15A வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க்ட்டு சொல்லலை. ஆனால் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு நாமினல் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. இந்த 15A அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லைட் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் கிடைக்கும் 15A அட்டன் பண்ணவங்களுக்கு. ஆனால் கிரேஸ் மார்க்ட்டு சொல்லலை. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மல் கரெக்ஷன் பண்ணுவாங்க இந்த 15A ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா, இந்த 15A கொஷின் ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு CME 385 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16B வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால்குலேட்டட் ஏர்ட்டு உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். இது வந்து உங்களுக்கு 16B கொஷினுக்கு உங்களுக்கு இது பார்ட் C கொஷின். சரிங்களா? பார்ட் C இது 16B கொஷின் நம்பர். இது வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு GE 8076 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங். இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு 2 மார்க்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. அந்த 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் நம்பர் வந்து 2. கொஷின் நம்பர் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் CCS 358 பிரின்சிபல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 14B. இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து CME 390 தெர்மல் பவர் இன்ஜினியரிங். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 14A அது வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு CME 384 பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 5. அதாவது இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். சரிங்களா? 2 மார்க் கொஷின் மட்டும் தான் இந்த சப்ஜெக்டில். பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் பார்ட் Bலேயும் உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க. அதில் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிட்டோம். பார்ட் Bயில் எந்த ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷினும் இல்லை. பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க்ஸ் தான். 2 மார்க் கொஷின் நம்பர் 5. இந்த ஒரு கொஷின் தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். அதனால் உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா CEC 333. இந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 14B வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கிரேஸ் மார்க் எந்தெந்த சப்ஜெக்ட்டு கிடச்ச டீட்டெயில்ஸ்க்கான எல்லா ஒரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் மேக் பண்ணிட்டேன். இனி ஃபர்தர் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதில் நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தமாரி இன்னொரு நம்ம சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.